சிம்புதேவன் டைரக்ஷனில் எம்எஸ் பாஸ்கர், யோகி பாபு, சின்னி ஜெயந்த் மற்றும் பலர் நடித்த போட் இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக வெளியாச்சு. படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது வெள்ளைக்காரங்காலத்தை கதை போல் ஒரு காமெடியான ஒரு டெம்ப்ளேட்டில் எடுத்திருக்காங்க. மெட்ராஸ் மாகாணத்தில் ஒரு சில உண்மை சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த காலத்தில் வெள்ளையன் காலத்தில் ஒரு சில உண்மை சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த படத்துடைய காட்சிகள் பெரும்பாலும் கடலில் எடுக்கப்பட்டது. அவங்க ஒரு பரசல் வச்சுட்டு ட்ரெயிலர்லேயே தெரியும், சின்ன ஒரு போட்டை வச்சுக்கிட்டு அப்படியே அங்கிட்டு அப்படி போயிட்டுருப்பாங்க. ஜப்பான்காரன் குண்டு போட போகிறான் அப்படின்ட்டு ஒரு சில சீன்ஸ்லாம் அப்படி காமெடியான வசனங்கள்லாம் வந்திருக்கும். அதுவும் வசனம் வேறு லெவலாக இருக்குது. அது யோகி பாபு பேசுகிற வசனத்துக்காகவே அந்த படம் பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தர லோக்கலான ஒரு வசனத்தை கொடுத்துருப்பாங்க, ரசிக்கிறபடியாக இருக்குது. அதில் யோகி பாபு கேரக்டர் சூப்பராக இருக்குது. யோகி பாபு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி, அவர் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வெள்ளைக்காரங்க அப்படியே தேடிட்டு இருப்பாங்க. அந்த சீன்ஸ் நல்லாயிருக்கு. அந்த டெம்ப்ளேட்டில் அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. கதையை பார்க்கும்போது அதில் யோகி பாபு பயங்கரமாக கலாய்க்கிறார் போல், வெள்ளைக்காரனை வச்சு செஞ்சுருக்காரு. அந்தளவுக்கு யோகி பாபுடைய கேரக்டர் அதில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மற்றபடி மற்ற கேரக்டரும் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா காமெடி கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. டைரக்டர் சிம்புதேவன் ஏற்கனவே 23ஆம் புலிகேசி செம்ம ஹிட்டு, மெகா ஹிட்டு கொடுத்தாரு. அவருடைய படத்தில் ஓரளவுக்கு ஒர்த்தான காமெடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த போட்டு படத்துலையும் அதே மாதிரி ஒர்த்தான காமெடி கொண்டு வந்திருப்பார். ஏன்னா ட்ரெய்லரே தெரியுது. ட்ரெய்லர் அந்த பிஜிஎம் மியூசிக், அந்த லொக்கேஷன், அந்த சுறா மீன் அப்படி இப்படின்ட்டு நிறையா புதுமையான விஷயங்களை வந்து இவர் செஞ்சுருக்காரு. அதுவும் இதில் எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர், அந்த பாட்டிமா கேரக்டர், ஹீரோயின், இப்படி எல்லா கேரக்டரிலும் ஒரு முதன்மையான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இவங்களுடைய காஸ்டியூம் சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட லொக்கேஷனில் இவங்களுடைய காஸ்டியூமு, அந்த போட்டு போகிறது, ஒரு நடுக்கடல், இப்படி கடலில் அப்படியே கடலை சார்ந்த அந்த சுறா மீன் காமிக்கிறது, இப்படி இந்த லொக்கேஷனல் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இவங்க ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் இன்னும் கொஞ்சம் நம்மளை என்கேஜாக போர் அடிக்காமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக படம் ஹிட்டு தாங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இந்த போட் படத்தினை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே யோஸ், இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.